இந்த காய்ங்க 1 கிலோ தேங்காய் 84 ரூபா 85 பைசாங்க. காய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள பருப்பு மட்டும்தான் ஆடுதுங்க, தண்ணியே இல்லைங்க. உள்ள ஆடுனா ஆட்டுப்பா எப்படி பருப்பு மட்டும்தான் ஆடுது. இந்த காய் வந்துங்க 72 ரூபா 1 கிலோ, 72 ரூபா 99 காசுங்க 1 கிலோ காய் தேங்காய். நல்ல ரேட்டுங்க. கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் ஏறிக்குது ஏங்க, ஏறிக்குது இல்லைங்க. ரைட், 72 ரூபா 99 காசு. என்னங்க கிலோவுக்கு 5 ரூபா ஏறி இருக்குது கடந்த வாரத்துக்கு இந்த வாரம்ங்க. பருப்பு பாருங்க எப்படி இருக்குங்க, ஜம்முன்னு 1 இன்ச்சு திக்னஸ் வரும் இல்லைங்கண்ணா. 71 ரூபா 71 ரூபா 19 காசுங்க இந்த குட்டனுங்க. இது எத்தனை காய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 3000 காய்ங்க. இந்த காய் எவ்வளோங்கண்ணா 109 ரூபா போய்க்குது. 109 ரூபா கொப்பரை காய், தண்ணி இல்ல காய், வெறும் பருப்பு மட்டும் 109 ரூபா 1 கிலோ. நல்ல ரேட்டுங்க, அருமையான ரேட்டு. காய் தேங்காய் பருப்புனா இப்படி இருக்கணுங்க. நெக்கு பாருங்க 1 இன்ச்சு, ஏன்னா 1 இன்ச்சு இருக்கும் இல்லைங்கண்ணா. 1 இன்ச்சு பருப்பு வந்து 1 இன்ச்சு கணமுங்க. 1 இன்ச்சு கணம் சூப்பருங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா 68 ரூபா 39 காசுங்க. வணக்கமுங்க. தேங்காய் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வந்து ரேட் ஏறி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஈரோடு மாவட்டம்ங்க, எலுமாத்தூர்ல இருக்கிறவங்க. எலுமாத்தூர்ல வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேங்காய் ஏலம் நடக்குதுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குதுங்க. தேங்காய் நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வரதுனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துடலாமுங்க. தேங்காய் பருப்பு திங்கக்கிழமை நடக்கக்கூடிய தேங்காய் பருப்பு ஏலத்துக்கு தேங்காய் பருப்பு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் பருப்பு கொண்டு வந்துடணுங்க. இன்னைக்கு எலுமாத்தூர்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 22/6/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேங்காய் வந்து நம்ம எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல தேங்காய் அதிகபட்ச விலை 1 கிலோவுக்கு வந்து அதிகபட்ச விலை என்ன, குறைந்தபட்ச விலை, சராசரி விலை என்ன அப்படின்னு பார்க்கலாமுங்க. ரெண்டாவது ஒவ்வொரு குட்டானா நம்ம பார்க்கலாமுங்க. விவசாயிகள் வந்து எங்கிருந்து கொண்டாந்துருக்காங்க, எப்படி கொண்டாந்துருக்காங்க. நீங்க இப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் காய் இப்படி இருக்கு, நாமளும் கொண்டு வரலாங்களா ஒரு நல்ல ஐடியா வருங்க. இப்பதான் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி வைங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைங்க, 4-5 குரூப்பில் போடுங்க. விவசாயிகளுக்கு வந்து ஏதுவாக இருக்குங்க. தொடர்ந்து தேங்காய் விலை ஏறுமா என்னங்கிறத பற்றி முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க. கிலோ 68 ரூபாய்க்கு நல்லா காஞ்சு வைங்க. எத்தனை மூட்டை கொண்டு வந்தீங்கன்னா? 1 மூட்டை தானுங்களா? இது 1 மூட்டை தான். சரிங்கண்ணா. வேறங்கண்ணா அது என்ன ரேட்டுங்கண்ணா? 65 ரூபா 65ங்க. 550 காய் கொண்டு வந்துருக்குறாங்க. இது 66 ரூபா 89 காசுக்கு போயிருக்குதுங்க. 66 ரூபா 89 காசுக்கு போயிருக்குதுங்க. குடும்பம் எடுத்து காய்ங்க, டைரெக்டாக உடப்புக்கு போகிறது. எவ்வளோ சொன்னீங்க? அது 69 ரூபா 19 காசுங்களா? தண்ணியே இல்லைங்க, அப்படி காஞ்சி வச்சு லைன் காய்ங்க. காய் நல்லா பச்சையாக இருக்குது, வருங்க பச்சையாக இருக்குதுங்க. என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? 60 ரூபாய்ங்க. 60 ரூபா 70 காசுங்க. பரவாயில்லைங்க. 60 ரூபா 70 காசுங்க. வெயிட் கணக்கு தானுங்கண்ணா. இதுங்கண்ணா 71 ரூபா 19 காசுங்க. அது 67ங்களா? 67 பார்த்த மாதிரியே இருக்குது. காய் இல்லைங்கண்ணா பாப்போம். எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா போட்டு காய்? 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆச்சுங்க. எத்தனை காய் கொண்டாந்தீங்கண்ணா? இது 2000 கொண்டாந்துருக்கீங்க. 2000 கொண்டாந்துருக்கீங்க. ஃபுல்லாக இதுதானுங்களா? லைன் காய் கொண்டாந்துருக்கீங்களா? இதுங்களா? ஃபுல்லாக இந்த காய் தான். எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு? 71 ரூபா 19 காசு. 71 ரூபா 19 காசு. சூப்பர்ண்ணா. லைன் காய்ங்களா? காய் காட்டுங்க. அதான் மார்க்கெட்டுக்கு போகிறது லைன் காயின்னு சொல்லுவாங்க. காய் மேலே தூக்குங்க. என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? இது 53 ரூபாய்க்கு கிலோ. 53 ரூபா. எத்தனை காய் கொண்டு வந்தீங்க? இது ஒரு 200 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். 200 ரூபாய்க்கு. இது மட்டும் தான் லைன் காய் தான் கொண்டு வந்தீங்களா? அது மட்டும் தான். காஞ்ச காய் கொண்டு வந்தீங்களா? இது மட்டும் தான். காஞ்ச காய் கொஞ்சம் 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். அது எவ்வளோ போச்சுங்க? அது 61 ரூபாய். 61 ரூபாய். காய் எடுங்க. இதுங்க 61 ரூபா. 61 ரூபாய்ங்களா? என்ன இடம் வருங்கண்ணா? அது 1/2 கிலோ வருங்களா? 1/2 கிலோ வருங்க. 450 ரூபா. பெருங்காய்ங்க. காயெல்லாம் பெருசாக இருக்குது. 69 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. 69 ரூபா. அது 39 காசுக்கு போயிருக்குதுங்க. காய் எப்படி 1 hour வெடிக்குது பாருங்க. நல்ல காய்ச்சலுங்க, நல்லா காஞ்சிருக்குது காய். இது ரொம்ப சுமாராக இருக்குது பாருங்க. முச்சுதுங்க. 33 ரூபா
தொண்ணூத்தொம்பது காசுங்க. 33 ரூபா 99 காசுங்க. ரொம்ப சுமாரான காய்ங்க, கடைக்கோட்டு காய்ன்னு நினைக்கிறேங்க. என்ன ரேட்டுங்கண்ணா இதுங்களா? 61 ரூபா 35 பைசா. இந்த காய் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுங்க, நல்லா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் இருக்குது, நல்லா பச்சையாக இருக்குது, சிங்கிள் பீஸ் தனி பீஸாக விற்கலாமா, ஊருக்குள்ள கொண்டு விற்கலாமா, அல்லது வந்து நம்ம கிலோ கணக்கில் இந்த மாதிரி மார்க்கெட் கம்பெனி கொண்டு கிலோ கணக்கில் கொடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குங்க. இதாக இருந்துங்கண்ணா சரி. காய் லைன் காய்ங்குது. லைன் காய் எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறீங்க? மொத்தம் 10,000 காய் கொண்டு 10,000 காய் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த காய் கையில் வச்சுருக்கிற காய் வந்து என்ன ரேட்டுங்க? இது வந்து அசிட்டட். இது என்ன ரேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 57 ரூபா 65 காசு. பரவாயில்லைங்க, ரேட்டு பரவாயில்லையா? நல்ல ரேட்டு. இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது என்ன எவ்வளோ இடம் வருங்க? நீங்கள் சுமார் 350 கிராம் வருமா? 350 400 800 கிராம் ஆச்சு. அப்போ 2.5 காய் வருதுங்க ஒரு கிலோ வரும். சைஸ் பொறுத்து இருக்குது. 57 ரூபா 65 காசு. 57 45 காசு. 45 காசு. இது எவ்வளோ? இதுங்க இது எவ்வளோ போயிருக்குதுங்க? 70 தேங்காய்ங்க ஹை ரேட்டுங்க, நல்ல ரேட்டு. 71 ரூபா 19 காசுக்கு போயிருக்குதுங்க. இன்னைக்கு எலுமாத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே நிறைய வந்து 71 ரூபாய்க்கு மேலே போயிருக்குது இல்லைங்களா? நல்ல காய்ச்சலுங்க. இதில் என்ன எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்களே? இதில் 2000 காய் இருக்குங்க. 71 ரூபா 19 காசுங்க. இது எவ்வளோ போயிருக்குது காய் எடுங்க? 64 ரூபா 49 காசா? அருமையான காய் இல்லை, நல்லா காய்ச்சல். ஆனால் இந்த வாரம் ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது, உள்ள ஏறி இருக்குது. காய் எவ்வளவு வந்துருக்கு? ஆமாங்க. என்ன ரேட் போயிருக்குங்க? 67 10ங்க. 67 ரூபா 10 பைசாங்க. 10 பைசா. என்னாச்சு இந்த வாரம் ரேட் ஏறி இருக்குதுங்க? நல்லா பருப்பு கூடி இருக்குதுங்களா? பருப்பு மார்க்கெட் கூடி இருக்குது, அதனால விலை ஏற்றம்ங்க. ஆமாங்க. உங்களுக்கு எல்லா விலையும் கூடி இருக்குதுங்க. ஆயில் மாட்டு கூடி இருக்குது, பருப்பு கூடி இருக்குது. அதனால ரேட்டுங்க. இன்னைக்கு டன்னுக்கு சுமார் எவ்வளவு ஏறி இருக்குதுங்க? இன்னைக்கு டன்னுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கூடி இருக்குது. 5000 ரூபாய் கூடி இருக்குது போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு 5000. ஆனா ஏறுமுகம் தானுங்க. ஏறுமுகம் தானே. சரிங்க, சூப்பருங்க. அடுத்த கூட்டம் பாட்டு வந்துடுங்க. வாங்க 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 வாங்க. நம்ம பார்த்து வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். காய் எடுங்க, காய் எடுங்க, காய் எடுங்க. ரைட். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? கரூர்ல வந்திருக்கீங்க. எத்தனை காய் கொண்டு வந்தீங்கன்னா? ஒரு டன் கொண்டு வந்திருக்கீங்களா? இது என்ன ரேட்? நீங்க கையில் வச்சிருக்க என்ன ரேட்டு? 109 ரூபா போச்சு சார். 109. இந்த காய் எவ்வளவுங்கன்னா? 109 ரூபா போய்க்குது அண்ணாச்சி. 109 ரூபா. கொப்பரை காய் தண்ணில ஆடுற காய், வெறும் பருப்பு மட்டும் 109 ரூபா ஒரு கிலோ. ஆமா அண்ணாச்சி, நல்ல ரேட்டுங்க, அருமையான ரேட். இன்னைக்கு காயை கையில் எடுங்க, அப்படியே மேல எடுங்க. இப்பதான் மோகமான வந்திருக்கீங்களாங்கிறது? ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது யூடியூப் பார்த்து தான் வந்தேன். யூடியூப் பார்த்து வந்தீங்க? ஆமா ஆமா. 109 ரூபா கொப்பரை காய். ஆமாண்ணாச்சி, நல்ல விலை, ரொம்ப அருமையான ரேட். ரைட். ரொம்ப சந்தோஷம். விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த வாரம் ரேட் ஏறி இருக்க மாட்டேங்குதுங்க. ஆமா ஆமா, ரேட் ஏறி 105 ரூபா போட்டுன்றதுனால வந்தோம். சரிங்க, அதை விட 4 ரூபா கூட தான் வச்சிருக்கு. சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. 64 ரூபாய்ங்களா? 63 ரூபா 99 காசு. 64 ரூபாய் இப்போ காய்ச்சுங்க. எத்தனை காய் வந்தீங்கன்னா? 870 காய். இது என்ன இடம் வருங்கண்ணா சுமார்? இது தூக்கி பாருங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 1/2 கிலோ வருங்க. காய் ரேட்டு பரவாயில்லையாங்கண்ணா? நல்லா ஏறுது, நல்ல ரேட்டு தான், நல்ல ரேட்டு. 67 ரூபா 99 காசு. 67 ரூபா 99 காசு. ஆமாங்கண்ணா, யூடியூப் நம்மளுது. நம்மளது என்ன ரேட்டுங்க? 67 ரூபா 39 பைசா. 67 ரூபா 39 பைசா. கிட்டத்தட்ட எல்லாமே இன்னைக்கு 65க்கு மேல 70 ரூபா வரைக்கும் 70-71 வரைக்கும் போயிருக்க மாட்டேங்குது. ரெண்டு கலந்து கொண்டு வந்துருக்கு, சிறுசு பெருசு ரெண்டு கலந்துருக்குது நம்மளுக்கு. சிறுசா இருக்கிறது கொஞ்சம் ரேட் எச்சதான் போகுது. இல்ல காய் காஞ்சிருந்து பருப்பு அந்த அளவுக்கு நெக் இருந்துன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேட் போகுதுன்னு வச்சுங்களேன். 66 69 பைசா. இன்னைக்கு நல்ல கூட்டம்ங்க. போன வாரத்தில் 1 லட்சத்தி சில்லற காய். இன்னும் இந்த வாரம் கொஞ்சம் கம்மி. 58 ரூபா 90 காசா? 58 ரூபா 90 காசு ஒரு கிலோ. 52 ரூபா. ரேட்டு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. காய் கையில் எடுத்து பார்ப்போம். 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இருக்கு ஒரு காய். எத்தனை காய் வந்தீங்க?
ஒரு 162 ரூபாய்க்கு உண்டு. 162. இப்போ முதல் நாள் வரீங்களா முதல்ல வந்திருக்கீங்களா? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். இது கொண்டாந்தீங்களா வேற கொண்டாந்துருக்கீங்களா? நம்மளுக்கு 4 வெரைட்டி உண்டு. 4 வெரைட்டியா? அது காட்டுங்க. அது எவ்வளவு? இப்போ பிரிச்சு கொண்டாட்டீங்க, ரக வாரியை பிரிச்சிட்டீங்க. நானே வெயிட் போட்டு வீட்லயே பிரிச்சிட்டேன். சூப்பர். இது 1 கிலோ 48. எவ்வளோ வெயிட் எவ்வளோ வருதுங்க? 800 கிராம் வருது. 800 கிராம். ஒரு காய் 800 கிராம்ங்களா? ஒரு காய் இது 800 கிராம். ஃபர்ஸ்ட் டைம் காய் கொண்டாடுறோம். சரிங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம் வருது. ஒரு காய் 800 கிராம் வருதுங்களா? வீட்லயே எடை போட்டு கொண்டாடுறேன். வீட்டில் எடை போட்டு கொண்டாந்துருக்கிறீங்க. ஒரு காய் 800 கிராம். பருப்புல நல்லா திக்னஸ் இருக்குங்களா? திக்னஸ் வருது. நல்லா திக்னஸ் இருக்கு. கை மொத்தம் இருக்கு. இது வந்து 49 49 49 ரூபா வருது. சூப்பர். வாங்க அடுத்த ரகத்தை பார்ப்போம். இது பாட்டா அது அடுத்து பார்க்கலாம். இதை பார்ப்போம். இது என்ன ரேட்டுங்க? இது 55 ரூபா போயிருக்கு. 55 ரூபா. இது 400 கிராம் இருக்கு. 400 கிராம். ஓ 400 கிராம். இப்போ இது பண்ணி கொண்டாந்துருக்கீங்க. ஆமாம். இது 300 கிராம். 300 கிராம் கொண்டாந்துட்டீங்க. 57 ரூபா. 57 ரூபா. ஒரு கிலோங்க 84 ரூபா 85 பைசாக்கு போயிருக்குதுங்க இந்த காய்ங்க. ஒரு கிலோ தேங்காய் 84 ரூபா 85 பைசாங்க. காய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள பருப்பு மட்டும்தான் ஆடுதுங்க, தண்ணியே இல்லைங்க. உள்ள ஆடுனா ஆட்டுப்பா எப்படி? பருப்பு மட்டும்தான் ஆடுது. 67 ரூபா 29 காசுங்க. 67 ரூபா 29 காசுங்க. பருப்பு பாருங்க எப்படி இருக்குங்க, ஜம்முன்னு. ஒரு இன்ச்சு திக்னஸ் வரும் இல்லைங்கண்ணா. 71 ரூபா 71 ரூபா 19 காசுங்க இந்த குட்டானுங்க. இது எத்தனை காய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா? 3000 காய்ங்க. எவ்வளோ? 63 ரூபா 90 காசு. எத்தனை காய் கொண்டு வந்தீங்க? 510 காய். காய் காட்டுங்க பார்ப்போம். ரைட். யார் வந்தீங்க? நீ தாத்தா வந்தீங்களா? ரைட் சூப்பர். 510 காய் கொண்டு வந்துருக்கிறீங்க. 63 ரூபா 90 காசு. எப்போ வந்தீங்க? காலையே வந்துட்டீங்களா? நேற்று சாயந்தரமே போட்டோம். நேற்று சாயந்தரம் கொண்டாந்து போட்டிங்களா? நேற்று கொண்டாந்து போட்டது நேற்று சாயந்தரம் போட்டிங்க. இன்னைக்கு காலையில் நீ தாத்தா வந்தீங்களா? சூப்பர். இன்னைக்கு நம்ம அப்படியே உள்ள பார்த்து தேங்காய் ஒவ்வொரு குட்டானா பார்த்துட்டு வர்றோமுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு மேலேயே நிறைய தேங்காய் குட்டான்னு பார்த்தோமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரூபாய்க்கு மேலேங்க தேங்காய் ஒரு கிலோ வந்து 66 ரூபாய்க்கு மேலே நிறையா குட்டான் தேங்காய் போயிருக்குது, விற்பனையாக இருக்குதுங்க. 66 ரூபாய்க்கு மேலே நல்ல ரேட்டுக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குதுங்க. விலை என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க தேங்காய் விலை வந்து கணிசமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் இந்த விலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் மேற்கொண்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ரைட். தேங்காய் அருமையான காய். காய் காட்டுங்கண்ணா. என்ன ரேட்டுங்கண்ணா அது? 63 ரூபா. ரேட்டு பரவாயில்லைங்களா? நல்ல ரேட்டுங்க. என்ன காய் கொண்டாந்தீங்க? எத்தனை காய் கொண்டாந்தீங்கன்னா? 4000 காய்ங்க. இதே ஒரே அட்டி தானுங்களா வேற இருக்கா? 3 வாய்ட்டு எல்லாமே நம்மளுக்கு 3 63 ரூபா 85 காசு. 85 காசு. 63 ரூபா 89 பைசா. ஓகே, எல்லாமே நல்ல ரேட்டு தான். நல்ல ரேட் தாங்க. சூப்பர். இன்னைக்கு தான் வர்றீங்களா? இன்னைக்கு வாரம் வந்துட்டு இருக்கு. வாரம் வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். காய் நல்ல காய்ங்க. தொடர்ந்து விலை ஏறிட்டு தான் இருக்கு. ஏறுமுகம் தான். பரவாயில்லைங்க. இன்னும் ஏறுன்னு எதிர்பார்க்குறீங்களா? இன்னும் ஏறுங்க, கண்டிப்பா ஏறு. என்ன காரணங்கிறீங்க? வறட்சி ஆகி போச்சுங்க, அதனால ஏறுதுங்கல்ல. மரத்துல காய் இல்ல. காய் இல்லைங்க. சரிங்க. இந்த காய் பாருங்க 67 ரூபா 10 காசுங்க. 67 ரூபா 10 காசுங்க. இது காய் நல்ல காஞ்ச காய்ங்க. 67 ரூபா 10 காசுங்க. சாக்கில் கட்டி வச்சுக்கிறேன். எங்க அதை காட்டுங்க. கழிவு எடுத்தீங்களா? என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க? இது வந்துங்க கழிவு. பருப்பு இருக்குதுங்க. பருப்பு காய் எடுத்தீங்களா? 28 ரூபா 99 பைசா. 28 ரூபா 99 பைசா. ஓ, இப்போ இந்த ஸ்டேஜ் தான். ஆமா, தொட்டியும் இருக்குங்க. தொட்டி பருப்பும் இருக்கு. இருக்கிறத பாத்துக்கோணும். தொட்டியே 32 ரூபாய்க்கு விற்குதுங்க. தொட்டி நிக்கலாம் எவ்வளோங்க? 32,000. ஒரு கிலோ தொட்டி 32 ரூபாயா? 32 ரூபா. பருப்பு காட்டுங்க. இது எதுக்கு போதும்? பருப்புக்கு தான் போதும். உடச்சு மாட்டி பருப்புக்கு தருவீங்களா? பருப்பு பண்றதுங்களா? பருப்புக்கு போறதா? 28 ரூபா 99 பைசா. 99 பைசா. அங்க அடுத்து தண்ணி கம்மியா இருக்கு. எவ்வளோங்க இது? இது வந்து 70 ரூபா 72 ரூபா 72 ரூபாய். இது 72 ரூபாய்ங்களா? ஆமா. 70 கையில் 4 காய் கையில் இருங்க. லைன் காயின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க. நம்ம மட்டை வாங்கி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 56 ரூபாய்ங்க. 56 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. லைன் காய்ங்க. நல்லா குடுமையோடு கொண்டாந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 61 ரூபா 39 காசு. இந்த பருப்போட திக்னஸ் பார்க்கலாம் வாங்க. 61 ரூபா 39 காசுங்க. பருப்பு திக்னஸ் பாருங்க.
தேங்காய் பருப்போட விலை அப்படியே பார்த்தலாமுங்க. ஈரோடு மாவட்டம் இளமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலாம் நம்ம இருக்கிறோமுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க 22/6/2025 அன்னைக்குங்க. மொத்தம் வந்து காய் வந்து தேங்காய் வந்துங்க 80,000 காய்கள் விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்காங்க. அதிகபட்ச விலையாங்க கிலோ ஒன்றுக்குங்க அதிகபட்ச விலையாக 71 ரூபா 89 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 58 ரூபா 65 காசுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா 85 காசுக்கு போயிருக்குதுங்க. தண்ணி வத்துன காய்ங்க 112 ரூபா 19 காசுக்கு விலை போயிருக்குதுங்க. இன்னைக்கு பேட்டி கண்ட எல்லா விவசாயிகளுமே நல்லா விலை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்காய் விலை ஏறுமுகமாக தான் இருக்குதுங்க, நல்ல விலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு எள்ளு, நிலக்கடலை, தேங்காய் பருப்புங்க எல்லாமே வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர மார்க்கெட்டு கமிட்டி நிலவர பதிவு பண்ணுறீங்க. நல்லா இருக்குது, சேனல் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் பார்த்துட்டு இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க, 4-5 குரூப்பில் அனுப்புங்க. ஏதோ விவசாயிகளுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பேஜில், அந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே கீழே இருக்கிற ஷேர் பட்டனை மட்டும் அழுங்காக ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா எத்தனையோ விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருமுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்களும் உள்ளே போய் பாருங்கள். எள்ளு, நிலக்கடலைன்னு எல்லா வீடியோக்களுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. காய் எடுங்க, என்ன ரேட்டுங்க? 65 ரேட்டு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. காய் எடுங்க பார்ப்போம். 65ங்க. 65 ரூபா 69 பைசா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? சரிங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க இதில்? 2000 காய். ரேட்டு பரவாயில்லைங்களா? நீங்கள் அங்கிருந்து கொண்டாந்ததுக்கு பரவாயில்ல, திருப்திகரமான ரேட்டு. இன்னைக்கு ரேட்டு மேறி இருக்குனாங்க, கிலோவுக்கு 5 ரூபா ஏறிக்குன்னு சொன்னாங்க. காய் எடுங்க பார்ப்போம். எவ்வளோங்கண்ணா ஒரு இடம்? இல்ல நான் சொல்றதுங்கண்ணா, சுமார் காய் உங்க கணிப்புக்கு ஒரு காய் 450 கிராம் வருங்க. அரை கிலோ வரும். அப்படியே ஃபுல்லா கலந்தே கொண்டாட்டீங்க. இதை கொண்டாந்துருக்கு, வேற கூட்டம் இருக்குங்களா? அள்ளியாச்சுங்களா? இது லைன் காய். இது என்ன ரேட்டுங்கண்ணா? 61 ரூபா.